சண்டே அதுவுமா எல்லார் வீட்லயும் நல்லா வகை வகையா சமைச்சிட்டு இருக்காங்க. வாசனை மூக்க தொலைக்குது. ம் எங்க வீட்ல எங்க ஆத்தா என்ன சமைச்சிருக்குமோ தெரியல. அட, இது நல்ல வாசனையா இருக்கே. இது என்ன மட்டன் குழம்புன்னு நினைக்கிறேன். அக்கம் பக்கம் யாருமே இல்ல. இந்த மட்டன் குழம்ப நான் சுட்டுட்டு போயிடுறேன். இதா பாராத்தா, மட்டன் குழம்பு. அதுவும் மண் சட்டியில பண்ண மட்டன் குழம்பு. சாப்பிட சும்மா சூப்பரா இருக்கும். போய் சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வையாத்தா, நான் சாப்பிடுறேன். டே கருவாயா, உனக்கு எங்க இருந்துடா இந்த மட்டன் குழம்பு கிடைச்சது? அதுவும் சட்டி நிறைய கொண்டு வந்திருக்க. அதுவாத்தா, நான் ஒரு இடத்துல குழம்பு பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதான் நீயும் சாப்பிட்டு பாரு, நல்லா சூப்பரா இருக்கும் ஆத்தா. டே கருவாயா, என்னடா மட்டன் குழம்புன்னு சொல்ற? அதுல வெறும் வெந்நீரா இருக்கு. உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்கடா. குழம்பு வாங்குறப்போ திறந்து பார்த்து அதுல என்ன இருக்குன்னு பார்த்து வாங்க மாட்டியா? இவ்ளோ பெரிய பையனா வளர்ந்துட்ட, இந்த அறிவு கூட உனக்கு இல்லையாடா? என்னது, வெந்நீ இருக்கா? ஐயையோ, நான் பாத்திரத்தை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஆத்தா. சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன். நீ அந்த சட்டிய குடு ஆத்தா. என்ன ஆச்சு? வெளியில நின்னுட்டு யார பார்த்துட்டு இருக்க? ஆமா, இந்த சட்டி உன் சட்டியான்னு பாரு. இது அங்க கிடந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். டே கருவாயா, இந்த ஊர்ல களவாணி பசங்க தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சுடா. இந்த குளிருக்கு தண்ணி காய வச்சு குளிக்கலான்னு தண்ணி வச்சா அதை கூட யாரோ எடுத்துட்டு போயிருக்கான் களவாணி பையன். ஆச்சி, அவன் ஏதோ சாப்பாடு இல்லை குழம்புன்னு நினைச்சு இந்த சட்டியை தூக்கிட்டு போயிருப்பான். சரியாச்சு, இந்த உன் சட்டி. எப்படியோ உன் சட்டி கிடைச்சிருச்சுல்ல? ஆமா அந்த கருவாயா, நீ சொல்றது சரிதான். சரி, நீ கொஞ்சம் வீட்டை பார்த்துக்கோ, நான் மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டே கருவாயா, இதை விட்டா இந்த குழம்ப ஆட்டைய போடுறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது. சீக்கிரமா குழம்ப ஆட்டை போட்டுட்டு கிளம்புடா. ஆஹா, மணக்க மணக்க மட்டன் குழம்பு இந்த குளிருக்கு எப்படி சூப்பரா இருக்கும். வாசி குழம்பும் திருட்டு குழம்பும் தான் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட், வேற லெவலு. நான் இப்போ எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காலி பண்ண போறேன். ஆச்சி வந்து நல்லா அலட்டும். திருட்டு களவாணி பையன் குழம்ப தூக்கிட்டு போயிட்டானே. முதல்ல சட்டியும் இவன் தான் எடுத்துட்டு போயிருப்பான். கேட்டா யாரும் எடுத்துட்டு போய் அங்க போட்டிருக்காங்கன்னு பொய் சொல்லியிருக்கான். நான் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள குழம்பு தூக்கிட்டு போயிட்டானே. இவனை சும்மா விடக்கூடாது. ஆத்தா, இங்க பாத்தியா மணக்க மணக்க மட்டன் குழம்பு வாசனை எப்படி தூக்குது? போய் சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா ஆத்தா, சாப்பிடலாம். டே கருவாயா, என்னடா இது கருமம், குழம்புல எலி விழுந்திருக்கு. இது என்ன குழம்புடா? எங்கிருந்துடா இது வாங்கிட்டு வந்த? ஐயோ ஆத்தா, என்ன ஆத்தா இது குழம்புல எலி விழுந்திருக்கு? நான் இத பார்க்கவே இல்லையே. ஐயோ. டே கருவாயா, திருட்டு பாயில, குழம்பு சட்டியை நீ தானே தூக்கிட்டு வந்த? அப்பவே நான் நினைச்சேன் நீ தான் அந்த வெந்நீர் சட்டியும் திருடி இருப்பேன்னு. ஏண்டா, அந்த குழம்புல எலி விழுந்துருச்சுன்னு எலி மருந்து வாங்க கடைக்கு போனேன். அதுக்குள்ள நீ அந்த குழம்பு சட்டையை தூக்கிட்டு வந்துட்டியா? நீங்க 2 பேரும் குழம்பு சாப்பிடல இல்ல? எங்க நீங்க குழம்பு சாப்பிட்டுடுவீங்களோன்னு நினைச்சு சீக்கிரமா ஓடி வந்தேன். ஓடி வந்ததுல எனக்கு மேல் மூச்சே வாங்குது. ஆச்சி, உனக்கு எவ்வளவு நல்ல மனசாச்சி. உன் குழம்பை இவன் திருடிட்டு வந்திருந்தாலும் அதுல எலி விழுந்திருக்குன்னு தெரிஞ்சு நீ இவ்வளவு தூரம் இப்படி ஓடி வந்திருக்கியே. ஏடா திட்டு பையல, நீ ஆச்சி கிட்ட கேட்டிருந்தா அவங்களே உனக்கு குழம்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்டா இப்படி பண்ண? ஆத்தா, சேகர் பையன் 80 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி போட்டிருக்கானா. வா, நம்ம 3 பேரும் போய் சாப்பிடலாம். ஆச்சி வா ஆச்சி, இன்னைக்கு நான் உனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். ஆமாடா கருவாயா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. வா, நம்ம 3 பேரும் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னாடா கருவாயா, நீ மட்டும்தான் வருவ? இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்னடா விசேஷம்? அண்ணே, எல்லாமும் 80 ரூபாய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். சீக்கிரமா சுட சுட 3 பிளேட் பிரியாணி இப்படி கொடு. இத பாருல, நல்லா லெக் பீஸா போட்டு கொடு. பிரியாணியில நல்லா மசாலா இருக்கணும்.
நீ காஞ்சி போன பிரியாணி போட்டு கொடுத்துடாத. நல்லா மணக்க மணக்க மசாலா போட்டு சாப்பிட்டா 2 லெக் பீஸு போட்டு கொடுக்கணும்னா ஒரு பிளேட் 150 ரூபாய். ஓகேவா? கூட ஒரு முட்டையும் வைக்கிறேன். அண்ணே, நீ 80 ரூபாய் தானே பிரியாணி சொன்ன, மசாலாவும் லெக் பீஸும் கேட்டா நீ 150 ரூபா சொல்லுவியா? எல்லாம் சேகரு, கொஞ்சம் மசாலாவும் லெக் பீஸும் கேட்டா அநியாயத்துக்கு ஒரு பிரியாணி 150 ரூபான்னு நீ சொல்லுவியா? இதெல்லாம் சரியில்லடா. நேர்மையா வளைச்ச காசே நிக்க மாட்டேங்குது. நீ இப்படி ஏமாத்தி காசு சம்பாதிச்சா உனக்கு உடம்புல ஒட்டுன்னு நினைக்கிறியா? இதா பாருங்க, 80 ரூபாய்க்கு பிரியாணி வேணும்னா நான் கொடுக்குற பிரியாணி தான் சாப்பிடணும். உங்களுக்கு லெக் பீஸும் மசாலாவும் வேணும்னா 150 ரூபா கொடுக்கணும். உங்களுக்கு எது சௌரியன்னு சொல்லுங்க, அதை மாதிரி நான் போட்டு கொடுக்குறேன். அண்ணே, நீ 150 ரூபாய்க்கு பிரியாணி போட்டு கொடுண்ணே. நல்ல லெக் பீஸு மசாலா சேர்த்து நல்லா சூப்பரா கொடுண்ணே. சும்மா சொல்லக்கூடாதுண்ணே, பிரியாணி சும்மா டக்கரு. நல்லா பண்ணியிருக்கேண்ணே. 150 ரூபா இல்லைண்ணே, இந்த பிரியாணிக்கு 300 ரூபாய் கூட கொடுக்கலாண்ணே, அவ்வளவு டேஸ்டா இருக்குண்ணே. இருந்தாலும் ஒரு லெக் பீஸுக்கும் கொஞ்சம் மசாலாவுக்கும் இவனுக்கு 150 ரூபா கொடுக்கறது கொஞ்சம் ஜாஸ்தின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நிறைய கடையில பிரியாணி கூட ஸ்வீட்டு அப்புறம் பீடா எல்லாம் கூட கொடுக்குறாங்க. இவன் வெறும் பிரியாணி கொடுத்துட்டு இந்த பீத்து பீத்திக்கிறான். நான் உங்களை என் கடையில வந்து பிரியாணி சாப்பிட சொன்னேன்னா உங்களுக்கு எங்க இஷ்டமோ அங்கே போய் சாப்பிடுங்க. நான் வேணாம் நான் சொன்னேன். ஆச்சி, ஆத்தா, 2 பேரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. நான் இன்னும் 2-3 பிளேட்டு பிரியாணி சாப்பிடுவேன். நான் பில்லு கொடுத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. அண்ணே, சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. நீ பிரியாணி பண்ணா உன் பிரியாணியை யாராலையும் அடிச்சிக்கவே முடியாது. பிரியாணி அவ்வளவு நல்ல டேஸ்ட்டுண்ணே. 2-3 பிளேட் சாப்பிட்டாலும் எனக்கு வயிறே ரொம்ப மாட்டேங்குது. டே அப்பா, நீ சொல்றது கேட்டா எனக்கு பயமா இருக்குடா. நீ ஏதோ பில்லு கொடுக்காம இருக்கிறதுக்கு பிளான் பண்றியோன்னு நினைக்கிறேன். அட, ஏன்னா நீ வேற, உன் பிரியாணி நல்லா இருக்குன்னு கூடவா சொல்லக்கூடாது? ஏன்னா இப்படி பயப்படுற? நான் எல்லாம் பில்லு கொடுத்துட்டு தான் போவேன். அண்ணே, இப்படி வாண்ணே, இப்படி வந்து இந்த பிரியாணில என்ன இருக்குன்னு பாருண்ணே. இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, இது என்னன்னு எனக்கு தெரியல. நீ வந்து என்னன்னு பார்த்து சொல்லு. டே கருவாயா, இது எப்படிடா இந்த பிளேட்ல வந்துச்சு? அண்ணே, நான் இப்போ சத்தம் போட்டு இதுல என்ன இருக்குன்னு சொன்னா உன் நிலைமை என்ன ஆகணும் நீ யோசனை பண்ணிக்கோ. இப்போ என்ன, நான் உனக்கு பில்லு கொடுக்கணுமா இல்ல சத்தம் போடாம இங்கிருந்து போகணுமா? 2ல ஏதாச்சும் ஒண்ணு நீயே முடிவு பண்ணு. நான் அப்பவே நினைச்சேன்டா நீ இது மாதிரி ஏதோ பண்ணுவேன்னு. இப்போ உன்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. பேசாம நீ இங்கிருந்து கிளம்புறாசா. நீ எனக்கு பில்லு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இருக்கிற கஸ்டமரை கெடுக்காம வாயை மூடிட்டு அப்படியே ஓடு. அட, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா தான் பேசுங்களே, நாங்களும் கேட்குறோம். ஆமா, நானும் அப்பத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. என்னதான் பேசுறாங்க ஒண்ணுமே புரியலையே. அது வந்து எல்லாருக்கும் பிரியாணியோட முட்டை இன்னைக்கு ஃப்ரீயா, அதான் அண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் முட்டை கேட்டு சாப்பிட்டுட்டு போங்க. சரிண்ணே, எல்லாருக்கும் முட்டை ஃப்ரீயா கொடுண்ண, மறந்துடாத. நான் போயிட்டு வரேன். அந்த கருவா குரங்கு இந்த பக்கம் தான் வரும். இன்னைக்கு நான் என் பில்லோட பணத்தை வசூல் பண்ணாம விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் என்னை ஏமாத்துறத ஒரு பொழப்பா வச்சிருக்கேன். டே கருவா குரங்கு, ஒழுங்கா பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுறா, இல்ல உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவேன். திருடா, என் பாக்கெட்ல என்னைக்குமா பணம் இருந்தது இல்லையா? ஓட்டை மட்டும்தான் இருக்கும். வேணும்னா உன்கிட்ட இருந்தா நீ கூட, நான் வேணா பாக்கெட்ல போட்டுட்டு போறேன். வாங்கிட்ட இல்லைன்னா என்னடா, உங்க ஆத்தா கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வாடா, இல்ல நான் உன்னை அப்படியே கொன்னு போட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்ன உனக்கு பணம் தானே தேவை? இப்ப பாரு, நான் கத்துற கத்துல பணம் எப்படி வருதுன்னு. ஐயையோ ஐயையோ, என்னை காப்பாத்துங்க, ஐயையோ சீக்கிரமா ஓடி வாங்க. கவர்மெண்ட் ஆபீசரே வந்துட்டாரு. இவர்கிட்ட இல்லாத பணமா? உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கொன. டேய் திருட்டு மூதேவி, இவ்வளவு நாளா நான் உன்னை தாண்ட தேடிட்டு இருந்தேன். நீ அங்கே இங்கே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு பாரு, நான் உன்னை கையும் களவுமா பிடிச்சிட்டேன். நடராஜ் ஸ்டேஷனுக்கு முதல்ல முகமுடைய கழட்டு.
ஏன்டா நீ எப்போ இருந்துடா இந்த மாதிரி திருட்டு தொழில் செய்ய ஆரம்பிச்சா? டேய், உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா விசாரிச்சாதான் சரியா வரும். ஆமாம் சார், நீங்கள் சரியாக சொன்னீங்க. இந்த ஆளை சும்மா விடாதீங்க. ஸ்டேஷனில் போய் உங்கள் ஸ்டைலை நல்லா கேளுங்க. அப்போ தான் இவன் உண்மையை சொல்லுவான்.